பத்தாம் வகுப்பின் முதல் பாடம் கூட்டுத்தொடர்களில் தொகைகள் தொடர்கின்றன. கடந்த கிளாஸில் எண்ணல் எண்களின் தொகையை பற்றி படித்துக் கொண்டோம். இந்த கிளாஸில் கூட்டுத்தொடரின் தொடர்ச்சியான உறுப்புகளின் தொகையை பற்றி படிக்கலாம். நமது கிளாஸ் ஒரு கதையில் துவங்கலாம். கதை நடப்பது 1787 ஆகும். ஜெர்மனியிலுள்ள பிரவுன்ஷே என்ற பட்டினம். அங்கு உள்ள ஒரு துவக்கப்பள்ளியில் நமது 10 வயது சிறுவனான கார்ல் ஃப்ரெட்ரிக் காஸின் வகுப்பறை. ஆசிரியர் புட்னர் மிக கடினமானவர். எப்போதும் மாணவர்களுக்கு நிறைய வேலைகள் கொடுப்பார். அன்று ஒரு மாலை நேரம் அவர் கொடுத்த வேலை 1 முதல் 100 வரையுள்ள எண்களை கூட்டுவதாகும். மாணவர்களுக்கு இது எப்படி செய்வது என்று சொல்லி முடிப்பதற்குள் காஸ் தனது வேலையை முடித்து ஸ்லேட்டை ஆசிரியரின் மேஜையில் போட்டுவிட்டு நான் முடித்துவிட்டேன் என்று கம்பீரமாக தன் இடத்திற்கு திரும்பினான். பின் பிற மாணவர்கள் செய்து முடிக்க ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆசிரியர் புட்னரோ தான் கொடுத்த வேலை அலட்சியமாக முடித்த காஸை தண்டிக்க காத்திருந்தார். மாணவர்கள் ஒவ்வொருவராக வேலையை முடித்து ஸ்லேட்டை கொடுத்த பிறகு புட்னர் கால்ஸின் ஸ்லேட்டை முதலில் எடுத்தார். ஸ்லேட்டை பார்த்த அவர் வியப்படைந்தார். அதில் பதிலாக ஒரு எண் மட்டும்தான் இருந்தது. அது சரியாகவும் இருந்தது. வேற கண்டுபிடித்த வழிகள் எதுவும் எழுதப்படவில்லை. அது எப்படி? எதையும் எழுதாமல் காஸ் பதிலை மட்டும் எப்படி கண்டுபிடித்தார்? இந்த சிறுவனை பிறகு கார்ல் ஃப்ரெட்ரிக் காஸ் என்னும் பெரிய கணித மேதையாக விளங்கினார். அவரை உலகம் கணித சாஸ்திரத்தின் இளவரசன் என்று போற்றினார். காஸ் எப்படி அந்த தொகையை கண்டுபிடித்திருந்திருப்பார்? அந்த முறையை பற்றி படிக்கலாம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது சில சிகப்பு புள்ளிகள் ஒரு வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளது. மேல் வரிசையில் 1, அடுத்த வரிசையில் 2, அப்படி கீழே ஒவ்வொன்றாக கூடி கூடி எண்ணல் எண்கள் அப்படி 10 வரிசை உள்ளது. 1 to 10 வரைக்கும். இதில் மொத்தம் எத்தனை புள்ளிகள்? 1 to 10 வரைக்கும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 1 2 3 3 3 6 6 4 10 என கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் இப்போது 10 வரிசை தான் உள்ளது. இதில் 50 வரிசை இருந்தால் எப்படி கூட்டிக் கொள்வது? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது நாம் இதற்கு ஒரு கணித முறையை கண்டறிய வேண்டும். அதற்காக மேலும் சில புள்ளிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், பச்சை புள்ளிகள். சிகப்பு புள்ளிகளை திருப்பி வச்சிருக்கு பச்சை புள்ளிகள். அதில் மேல் வரிசையில் பாருங்கள் எத்தனை புள்ளிகள்? 10, அடுத்ததில் 9, அடுத்ததில் 8. அப்படி மேலிருந்து கீழாக எண்ணல் எண்களை அடுக்கியிருக்கு. இதில் சிகப்பு புள்ளிகளின் எண்ணிக்கையும் பச்சை புள்ளிகளின் எண்ணிக்கையும் சமம் என நமக்கு தெரியும். அப்போ இந்த சிகப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிப்பதற்காக நாம் இந்த 2 முக்கோணங்களையும் பாருங்கள், இந்த முக்கோண வரிசையில் தான் அது அடுக்கப்பட்டிருக்கு புள்ளிகள். இதை 2ஐயும் சேர்த்து வைக்கப் போகிறோம். பாருங்கள், இப்போது சிகப்பும் பச்சையும் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. என்ன வடிவம் கிடைத்திருக்கிறது? ஒரு செவ்வக வடிவம். மேல் வரிசையில் பாருங்கள் எத்தனை புள்ளிகள்? ஒரு சிகப்பு, 10 பச்சை, 11 புள்ளிகள். அடுத்ததிலேயோ 2 சிகப்பு, 9 பச்சை, 2 9 அதே 11 தான். அடுத்ததில் 3
3 சிகப்பு, 8 பச்சை. 3 8ம் அதே 11 தான். பாருங்கள், ஒவ்வொரு வரிசையிலும் 11 11ஆக. கடைசி வரிசையில் பாருங்கள், சிகப்பு 10, பச்சை 1, 11. இப்போது இந்த செவ்வகத்தில் மொத்தம் எத்தனை புள்ளிகள் உள்ளது? பாருங்கள், 11 11ஆக எத்தனை வரிசை? 10 வரிசை இல்லையா? அப்படி என்றால் புள்ளிகளின் எண்ணிக்கை என்பது 11 பெருக்கல் 10. இதில் சிகப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்த மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கையின் பாதி அல்லவா? அப்படி என்றால் இந்த 110ஓட பாதி அது எவ்வளவு? 100ஓட பாதி 50, 10ஓட பாதி 5. அப்படி என்றால் அது 55. பச்சை புள்ளிகளும் சமம் அதே தானே? பச்சை புள்ளிகளின் எண்ணிக்கையும் 110ஓட பாதி, அது 55. இப்போது நாம் இந்த புள்ளிகளை பயன்படுத்தாமல் இந்த எண்களை மட்டும் பயன்படுத்தி எப்படி கண்டுகொள்வது? அதாவது 1லிருந்து 10 வரைக்கும் எப்படி கூட்டிக் கொள்ளலாம் இந்த புள்ளிகள் இல்லாமல்? இந்த எண்களை ஒரு வரிசையாக கூட்ட வேண்டும். நாம் 1 + 2 + 3 + 4 அப்படி 10 வரைக்கும் கூட்ட வேண்டும். இந்த தொகையை எஸ் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். அப்படி எனில் எஸ் சமம் 1 + 2 + 3 அப்படி 10 வரைக்கும் கூட்ட வேண்டும். இதில் நாம் பச்சையை கூட்டும் போது எப்படி கூட்டணும்? திருப்பி கூட்டினோம் அல்லவா? அப்படி என்றால் இன்னொரு எஸ் எடுத்துக்கொள்ளலாம். எஸ் சமம் 10 + 9 + 8 அப்படி 1 வரைக்கும். இதில் மேலிருந்து கீழாக கூட்டி எடுத்தால் பாருங்கள், மேலிருந்து கீழே இடது பக்கத்தில் எஸ்ஸும் எஸ்ஸும் கூட்டும் போது 2s. முதல் எண்கள் 1ம் 10ம் 11, அடுத்தது 2ம் 9, அடுத்தது 3ம் 8. இவையெல்லாம் கூட்டும் போது 11 11 என நமக்கு கிடைக்கும் அல்லவா? அப்படி எனில் 2s சமம் 11 + 11 + 11 அப்படி எத்தனை தடவை வரும்? 10 தடவை. ஏன்னா 1லிருந்து 10 வரைக்கும் தானே. அப்படி எனில் 10 தடவை. அதாவது 2s சமம் 10 பெருக்கல் 11. எனவே s சமம் 10 பெருக்கல் 11ஓட பாதி, அதாவது 110ஓட பாதி சமம் 55. அப்படி என்றால் 1லிருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களின் தொகை எவ்வளவு? அதாவது 1 முதல் 100 வரையுள்ள எண்ணல் எண்களின் தொகை எப்படி கண்டுகொள்வது? பாருங்க, எஸ் சமம் 1 2 3 4 எக்ஸெட்ரா 98 99 100 என எடுத்துக்கொள்ளலாம். திருப்பி எடுக்கும் போது எஸ் சமம் 100 + 99 + 98 எக்ஸெட்ரா 3 + 2 + 1 என எடுத்துக்கொள்ளலாம். மேலிருந்து கீழாக கூட்டிக் கொள்ளும் பொழுதோ பாருங்கள், எஸ்ஸும் எஸ்ஸும் கூட்டும் போது 2s, 1ம் 100ம் கூட்டும் போது 101, 2ம் 99ம் கூட்டும் போது அதே 101 தான், 3ம் 98ம் கூட்டினாலும் அதே 101 தான். அப்படி தொடர்ந்து 98 3ம் 101, 92 101, 100 1 101. இப்போது எத்தனை 101கள் வந்திருக்கிறது? 1லிருந்து 100 வரைக்கும் அல்லவா? அப்படி எனில் 100 101 வந்திருக்கிறது. அதாவது 2s சமம் 100 பெருக்கல் 101. அப்படி என்றால் s எவ்வளவு? இந்த 100 பெருக்கல் 101ஓட பாதி, அதாவது அரை பெருக்கல் 100 பெருக்கல் 101 சமம் அரை பெருக்கல் 100 பெருக்கல் 101ங்கிறது 10100. 10100ஓட பாதி. அப்படி என்றால் 10,000ன் பாதி 5000, 100ன் பாதி 50, 5050. இப்படி எளிதாக கண்டுகொள்ளலாம். இங்கு கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், 1லிருந்து 100 வரைக்கும் கூட்டும் போது 100ஐயும் 101ஐயும் பெருக்கி அதோட பாதி. அப்படி என்றால் 1லிருந்து 50 வரைக்கும் கூட்டும் போது 50ம் 51ம் பெருக்கி அதோட பாதி. 1லிருந்து 60 வரைக்கும் கூட்டும் போது 60ம் 61ம் பெருக்கி அதோட பாதி. இனி இதன் இயற்கணிதம் பார்த்துக் கொள்ளலாமே. இயற்கணித முறையில் 1 முதல் n வரையுள்ள எண்ணல் எண்களின் தொகை எப்படி கண்டுகொள்ளலாம்? அதாவது s சமம் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n - 2 n - 1 n. 1லிருந்து n வரைக்கும் உள்ள எண்ணல் எண்கள். திருப்பி எழுதும் பொழுது s சமம் n + n - 1 + n - 2 எக்ஸெட்ரா 3 + 2 + 1. மேலிருந்து கீழாக கூட்டினால் 2s சமம் 1 + n அப்படி என்றால் n + 1, 2 + n - 1, அதாவது 2ம் -1 அது +1, அப்ப n + 1. பாருங்கள், ஒவ்வொரு இடத்திலையும் n + 1 n + 1 n + 1 என கிடைக்கும். அப்படி எத்தனை n + 1?
n plus 1, அதாவது n தடவை கிடைக்கும். n பெருக்கல் n plus 1. அப்படி என்றால் s சமம் n பெருக்கல் n plus 1 ஓட பாதி, அரை பெருக்கல் n into n plus 1. இது இயற்கணித முறையில் இந்த n வரைக்கும் உள்ள எண்ணல் எண்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூத்திரமாகும். அதாவது இதை ஒரு கருத்தாக எழுதி கொண்டால் 1 முதல் தொடர்ச்சியான சில எண்ணல் எண்களின் தொகை கடைசி எண்ணுக்கும் அதன் அடுத்த எண்ணுக்கும் உரிய பெருக்கற் பலனின் பாதியாகும். எண்ணுக்கும் n plus 1க்கும் உள்ள பெருக்கல் பலன், அதை ரெண்டையும் பெருக்கி அதோட பாதி. இதை ஒரு கருத்தாக உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். இப்போது முதல் எண் இரட்டை எண்களின் தொகை எவ்வளவு? எண் இரட்டை எண்கள். இரட்டை எண்கள் என்றால் 2, 4, 6, 8, 10 அப்படி n வரைக்கும் உள்ள இரட்டை எண்கள். இதை ஒரு வரிசையாக எழுதினால் s சமம் 2 plus 4 plus 6 plus etc 2n இல்லையா? n இரட்டை எண்கள் என்றால் கடைசி எண் 2n எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் 2 பொதுவாக வெளியே எடுத்தால் 2 பெருக்கல் 1 plus 2 plus 3 plus etc n என எழுதிக் கொள்ளலாம். இதில் 1 முதல் n வரையுள்ள எண்ணல் எண்கள் தானே பிராக்கெட்டுக்குள்ளே உள்ளது, அடைப்புக்குறியின் உள்ளே உள்ளது. அது n into n plus 1 by 2 என நமக்கு தெரியும். அதாவது சமம் 2 பெருக்கல் n into n plus 1 by 2, மேலே உள்ள 2 கீழே உள்ள 2 வெட்டி கொண்டால் n பெருக்கல் n plus 1. அதாவது முதல் n இரட்டை எண்களின் தொகை n பெருக்கல் n plus 1 ஆகும். இப்போது 1 முதல் n வரையுள்ள ஒற்றை எண்களின் தொகையை கண்டுபிடிப்போம். முதல் n ஒற்றை எண்களின் தொகை s சமம் 1 plus 3 plus 5 plus etc n. இதை ஒரு கூட்டுத்தொடராக எடுத்துக்கொள்ளலாம். முதல் உறுப்பு 1, பொது வித்தியாசம் 2. அப்படி என்றால் இதன் இயற்கணித வடிவம் என்பது xn சமம் பொது வித்தியாசம் 2, அதை என்னால் பெருக்கி 1ற்கு முதல் உறுப்பிற்கு முன்னாடி உள்ள உறுப்பை கூட்ட வேண்டும். பொது வித்தியாசம் 2ன்னா 2n. இனி கூட்ட வேண்டிய எண் 1ற்கு முன்னாடி உள்ள உறுப்பு 1லிருந்து ஒரு பொது வித்தியாசத்தை கழிக்கும். 1லிருந்து 2ஐ கழித்தால் 1 minus 2 சமம் -1. அப்படி என்றால் 2n minus 1. இது இத்தொடரின் இயற்கணித வடிவமாகும். இனி எண்ணின் மதிப்பு 1, 2, 3 என வரிசையாக எடுத்தால் ஒற்றை எண்களின் தொடர் கிடைக்கும். x 1 எடுக்கும்போது 2 பெருக்கல் 1 minus 1, அதாவது 2 minus 1. x 2 எனில் 2 பெருக்கல் 2 minus 1, அது 4 minus 1. x 3 எனில் 2 பெருக்கல் 3 minus 1, 6 minus 1. இதில் முதலில் 2 minus 1 1, 4 minus 1 3, 6 minus 1 5. அப்போது 1, 3, 5 என வரிசையாக நம் ஒற்றை எண்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும். அப்படியே தொடர்ந்தால் கடைசி உறுப்பு xn சமம் 2n minus 1. இது இந்த தொடராகும். இதை மேலிருந்து கீழாக கூட்டும் பொழுது x1 plus x2 plus x3 plus etc xn சமம் வலது பக்கத்தில் கூட்டும் போது 2 minus 1, 4 minus 1, 6 minus 1 அப்படி கூட்டி 2n minus 1 வரைக்கும் கூட்ட வேண்டும். இதில் பாருங்கள், முதலில் உள்ளது 2, அடுத்ததுல 4, அடுத்ததுல 6, அடுத்ததுல 2n, பின்ன -1 -1 -1 -1 இல்லையா? இதை கொஞ்சம் மாற்றி எழுதினால் 2 plus 4 plus 6 plus etc 2n மைனஸ் எத்தனை ஒண்ணுகளை கழித்திருக்கிறோம்? n எண்ணிக்கை ஒண்ணுகளை கழித்திருக்கிறோம். அதாவது 1 plus 1 plus 1 plus etc 1 எத்தனை தடவை? n தடவை. இதில் முதலில் உள்ளது 2, 4, 6, 8 2n இல்லையா? இதில் 2 வெளியே எடுத்தால் 2 பெருக்கல் 1 plus 2 plus 3 plus etc n மைனஸ் 1ஐ என்னால் பெருக்க வேண்டும், அதாவது மைனஸ் n. இது சமம் முதலில் உள்ளது 2 பெருக்கல் அரை பெருக்கல் n into n plus 1 மைனஸ் n. அப்படி என்றால் 2 2 விட்டும் பொழுது n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் n. இதில் n மைனஸ் n போனால் n ஸ்கொயர். இதை ஒரு கருத்தாக எழுதி கொண்டால் 1 முதல் தொடர்ச்சியான ஒற்றை எண்களின் தொகை எண்களின் எண்ணிக்கையின் வர்க்கமாகும்.
இனி ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் தொகை கண்டுகொள்ளலாம். ஒரு கூட்டுத்தொடர் அதன் இயற்கணித வடிவம் xn சமம் an plus b என்ற வடிவத்தில் ஆகும். அது நமக்கு தெரியும். இங்கு a என்பது பொது வித்தியாசம், b என்பது முதல் உறுப்பிற்கு முன்னாடியுள்ள உறுப்பு. இதில் எண்ணின் மதிப்பு 1 2 3 என வரிசையாக எடுத்தால் இந்த கூட்டுத்தொடரின் ஒவ்வொரு உறுப்பாக கிடைக்கும். அவைகளை கூட்டும் பொழுது s சமம் x1 plus x2 plus x3 plus etc. xn minus 2 xn minus 1 xn இப்படி வரிசையாக எழுதிக் கொள்ளலாம். திருப்பி கூட்டினால் s சமம் xn முதல்ல xn minus 1 xn minus 2 அப்படி தொடர்ந்து x3 x2 x1. இதில் மேலிருந்து கீழே கூட்டினால் sms இடது பக்கம் கூட்டும்போது sms கூட்டும்போது 2s. அடுத்தது வலது பக்கத்தில் x1 xn கூட்ட வேண்டும், x2 xn minus 1 கூட்ட வேண்டும். இப்படி கூட்டணும். அதுல x1 plus xn அது ஒரு குரூப், x2 plus xn minus 1 அப்படி வரிசையாக கடைசியில xn plus x1. இதில் ஒவ்வொரு அடைப்புக்குறிக்கும் உள்ளே உள்ள உறுப்புகளை பாருங்கள். அதன் இடங்களின் தொகை 1 n, அப்ப n plus 1, 2 n minus 1 கூட்டும் பொழுது அதுவும் n plus 1 தான் கிடைக்கும். 3 n minus 2 கூட்டும் போது n plus 1 தான். இப்படி இடங்களின் தொகை சமம் எனில் அந்த உறுப்புகளின் தொகையும் சமம் என நமக்கு தெரியும். அதாவது இந்த ஒவ்வொரு அடைப்புக்குறிக்கும் உள்ளே உள்ளதும் x1 plus xn என்பதற்கு சமமாகும். அதன் விளக்கம், இதில் மொத்தம் எத்தனை அடைப்புக்குறிகள் உள்ளது? n தடவை இருக்கிறது. அதாவது n பெருக்கல் x1 plus xn ஆகும். எனவே s சமம் அதோட பாதி, என்னோட பாதி பெருக்கல் x1 plus xn. இதில் x1 என்பது முதல் உறுப்பு, xn என்பது கடைசி உறுப்பு. முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டி அதை n/2 ஆல், n என்பது எண்ணிக்கையின் பாதியால் பெருக்க வேண்டும். இதை ஒரு கருத்தாக எழுதி கொண்டால் ஒரு கூட்டுத்தொடரின் இயற்கணித வடிவம் xn சமம் an plus b எனில் அதன் n உறுப்புகளின் தொகை s சமம் n/2 பெருக்கல் x1 plus xn. அதன் n உறுப்புகளின் தொகை s சமம் n பாதி பெருக்கல் முதல் உறுப்பு பிளஸ் கடைசி உறுப்பு, அதாவது x1 plus xn. இது மிக முக்கியமான ஒரு கருத்து. உங்கள் நோட்டு புத்தகத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். 5 8 11 14 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 10 உறுப்புகளின் தொகை காண்க. இது ஒரு கூட்டுத்தொடர். இதன் முதல் உறுப்பு x1 சமம் 5. பொது வித்தியாசம் இரண்டாவது உறுப்பு 8, எனவே 8 இலிருந்து 5 கழித்தால் 3. இனி இந்த தொடரின் 10 உறுப்புகளின் தொகை காண வேண்டும். எனவே xn சமம் பொது வித்தியாசம் 3 என்பதால் 3 என்னால் பெருக்கி அது கூட முதல் உறுப்பிற்கு முன்னாடி உள்ள உறுப்பை கூட்ட வேண்டும். 5க்கு முன்னாடினா 5லிருந்து 3 கழிக்க வேண்டும், அது 2, 3n plus 2. இனி இந்த தொகையை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு தேவை முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும். அதை எண்ணிக்கையின் பாதியால் பெருக்க வேண்டும். முதல் உறுப்பு நம்மிடம் இருக்கிறதே, அது 5. இனி கடைசி உறுப்பான 10வது உறுப்பை காண வேண்டும். ஆக நம்மிடம் எண்ணாம் உறுப்பு உள்ளது. அந்த எண்ணின் மதிப்பு எத்தனை என்று கொடுக்க வேண்டும்? 10 என்று கொடுக்க வேண்டும். என்னோட இடத்தில் 10 என்று எழுதினால் 3 பெருக்கல் 10 30. 30 கூட 2 கூட்டினால் 32. அதாவது 10வது உறுப்பு சமம் 32. இனி நம்மிடம் இருக்கும் சூத்திரம், அந்த தொகையை s என குறிப்பிட்டால் s சமம் n/2 பெருக்கல் x1 plus x10. அதாவது எண்ணிக்கையின் பாதியை முதல் உறுப்பு மற்றும் கடைசி உறுப்பால் கூட்டி அதை பெருக்க வேண்டும். அதாவது இங்கு n என்பது 10, அப்ப 10/2 பெருக்கல் x1 என்பது 5, x10 என்பது 32. எனவே n/2 பெருக்கல் x1 plus x10 என்பதை 10/2 பெருக்கல்
5 பிளஸ் 32 என எழுதலாம். ஏனென்றால் எண்ணின் மதிப்பு 10, எண்ணிக்கை 10, 10ஓட பாதி 10/2. முதல் உறுப்பு 5, கடைசி உறுப்பு 32. அப்ப 5 32 கூட்ட வேண்டும். 5 32 கூட்டினால் 37. 10ஓட பாதி 5. அப்ப 5 பெருக்கல் 37. 5 பெருக்கல் 37 என்பது 185. எனவே இந்த கூட்டுத்தொடரின் முதல் 10 உறுப்புகளின் தொகை 185 என கண்டுகொள்ளலாம். இனி பக்க எண் 35 உள்ள கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி, கீழே உள்ள ஒவ்வொரு கூட்டுத்தொடரின் முதல் 25 உறுப்புகளின் தொகையை காண்க. 1வது கேள்வி 11, 22, 33. அதாவது இந்த கேள்வி 11, 22, 33 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 25 உறுப்புகளின் தொகையை காண்க இதுவாகும். இதில் முதல் உறுப்பு 11. பொது வித்தியாசம் 11 கூட எவ்வளவு கூட்டினால் 22 கிடைக்கும். 11 கூட 11 கூட்டினால் 22 கிடைக்கும். எனவே பொது வித்தியாசமும் 11 தான். இனி இதன் இயற்கணித வடிவம் xn எப்படி கண்டுகொள்வது? பொது வித்தியாசத்தை எண்ணால் பெருக்க வேண்டும். அதாவது xn சமம் 11ஐ எண்ணால் பெருக்க வேண்டும். அது கூட முதல் உறுப்பிற்கு முன்னாடி உள்ள உறுப்பை கூட்ட வேண்டும். அதாவது 11ற்கு முன்னாடி உள்ள உறுப்பு 11லிருந்து பொது வித்தியாசமான 11ஐ கழிக்க வேண்டும். அதே 0 என கிடைக்கும். எனவே இதன் இயற்கணித வடிவம் 11n + 0. இனி நமக்கு கண்டுகொள்ள வேண்டியது 25 உறுப்புகளின் தொகை. ஆக கடைசி உறுப்பு 25வது உறுப்பு. ஆக நாம் 25வது உறுப்பை கணக்கிட வேண்டும். எண்ணின் இடத்தில் 25 என கொடுத்தால் போதும். 11 பெருக்கல் 25 275 என கிடைக்கும். எனவே இங்கு முதல் உறுப்பு 11, 25வது உறுப்பு 275. இனி தொகை கண்டுகொள்ளலாமே. S சமம் எண்ணிக்கையின் பாதியை முதல் உறுப்பு மற்றும் கடைசி உறுப்பு இவற்றின் தொகையால் பெருக்க வேண்டும். அதாவது S சமம் n/2 பெருக்கல் x1 + x25. இங்கே n என்பது 25, x1 முதல் உறுப்பு என்பது 11, x25 என்பது 275. ஆக 25/2 பெருக்கல் 11 + 275. இங்கு 25ன் பாதி கண்டுகொள்வது கொஞ்சம் கஷ்டம். தசமம் வரும் இல்லையா? அது ஒரு ஒற்றை எண். எனவே 11ஐயும் 275ஐயும் கூட்டினாலோ 286 என கிடைக்கும். அதாவது 25/2 பெருக்கல் 286. இது ஒரு இரட்டை எண். அதோட பாதியை கண்டுகொள்ளலாமே. 286ன் பாதி 143. எனவே 25 பெருக்கல் 143. அது எவ்வளவு? 3575. இது இந்த கூட்டுத்தொடரின் 25 உறுப்புகளின் தொகையாகும். இனி இந்த பகுதியில் வந்திருக்கும் பிற 4 கேள்விகளை நீங்களே செய்து பார்த்து அதன் பதில்களை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.